டென்ஷன் மெம்பருக்கு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபேக்டர்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அ சிங்கிள் ஆங்கிள் செக்ஷன் ஃபார் அ டென்ஷன் மெம்பர் ஆஃப் ரூஃப் ட்ரெஸ் டு கேரி அ ஃபேக்டர் டென்சைல் ஃபோர்ஸ் ஆஃப் 225 kN. The member is subjected to the possible reversal of stresses due to the action of wind. The effective length of the member is 3 meter. Use 20 mm sharp bolt of grade 4.6 for the connection. அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிவனில் நம்ம டியூன்றது இந்த ஃபோர்ஸை வந்து டியூன்னு எடுத்துப்போம். டியூ ஈக்குவல் டு 225 kN. ஸோ கிலோநியூட்டன் நியூட்டனாக எழுதும் போது இன்டூ 10⁻³ எழுதிப்போம். ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து M20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் 20 ஷார்ப் போல்ட் அப்படின்னா M20. ஸோ M20க்கு டயாமீட்டர் 20, D0ஓட வேல்யூ 22. ஸோ கிரேட் 4.6க்கு FUB 400, FU வேல்யூ 410, FY வேல்யூ 250. ஸோ ஸ்டெப் 1 வந்து கிராஸ் ஏரியா. கிராஸ் ஏரியா ஏஜி கண்டுபிடிக்கிறதுக்கு 1.1 TU டிவைடட் பை FY இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1.1 TUவோட வேல்யூ 225 into 10⁻³ டிவைடட் பை FY வேல்யூ 250. ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏஜி வேல்யூ 990 mm² வருது. ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் 40%, 25லேருந்து 40% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ இன்ட்டு 1.4 நம்ம 1.4ஓட இன்ட்டு பண்ணும்போது 1386 mm² வருது. ஸோ இப்போது இந்த வேல்யூ வச்சு நான் வந்து செக்ஷனில் சர்ச் பண்ணி பார்க்கணும். செக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு ISA SP6 அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 14ல் இருக்கும். 100 ISA 175. ஸோ எனக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். நான் வந்து எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து 1386 mm². அப்போது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி 1336 cm² இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். 175 8 mm திக்னஸில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 13.36. ஸோ அப்போது ISA இந்த எடை சர்ச் பண்ணும்போது எனக்கு IG 13.36 cm² இருக்குது. நான் அதை mm² மாற்றும் போது 1336 வருது mm². அடுத்தது வந்து ஸ்டெப் 2 வந்து போல்ட் வேல்யூ. போல்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு ஸ்டெப் 2 வந்து போல்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு நம்ம ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட், அதாவது பேஜ் நம்பர் 75ல் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஷியர் கெப்பாசிட்டி கிடைக்கும். அடுத்தது பியரிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி 75 பேஜ் நம்பரில் இருக்கும். ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கிடைக்கும் அதே மாதிரி. ஸோ நம்ம எஜ் வேல்யூ பிச் வேல்யூ எல்லாமே ஃபைன் பண்ணி நம்மளே தான் போடணும். ஸோ நான் 35 எடுத்துக்கிறேன். பிச் வேல்யூ வந்து 16 எடுத்துக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணி எனக்கு KB வேல்யூ 0.53 வந்திருக்கு. ஸோ சால்வ் பண்ணனா எனக்கு BDPB வேல்யூ கிடச்சிரும். 69.53 கிடச்சிருக்கு. ஸோ போல்ட் வேல்யூ வந்து 69 ஒரு வேல்யூவும் 45.27 ஒரு வேல்யூவும் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 45 தான் இருக்கிறதுல லீஸ்ட்டு. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் டிவைடட் பை போல்ட் வேல்யூ. ஃபோர்ஸுங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே TU கொடுத்தாங்கல்ல 225, அதை தான் நம்ம எழுதணும். 225 டிவைடட் பை 45.26. இப்போ நமக்கு போல்ட் வேல்யூ கிடைச்சதில்ல, அதை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 4.97 வந்திருக்கு. அதை நான் அப்ராக்சிமேட்டாக 5 போல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு டயக்ராம் வரையணும். ஒரு கசட் பிளேட் இருக்குது. அதில் நான் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 100 நம்ம எடுத்திருக்கோம். அப்போ L1 100னா இது வந்து 75, L2 வந்து 75. ஸோ இப்போது நான் இந்த போல்ட்டிலேருந்து இந்த L வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ 60-40 நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பிளேட்டில் போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதோட பிரெத்து வந்து 100, அதனால 60-40 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5 போல்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 35 ஆகும், பிட்ச் டிஸ்டன்ஸ் 60 ஆகும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது
இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, 4 60 ப்ளஸ் 35. ஸோ எனக்கு பிரெத் 275 mm வருது. இந்த எட்ஜிலோட சென்டர்லேருந்து இந்த போல்ட்டோட சென்டர், இந்த போல்ட்டோட சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன வரும், 60 × 4 வந்து 240. அப்போ LW = 240. இது பிரெத் 1, இது B2. ஸோ 40 நம்ம எடுத்துப்போம். இது என்னது, WIA, L2ங்கிறது W. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் தி டிசைன். செக் ஃபார் தி டிசைன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீல்டிங். ஸோ TUவை விட எனக்கு TDG வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு சேஃப். ஸோ பேஜ் நம்பர் 32ல் இருக்கும் ஃபார்முலா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஏரியா வந்து நம்ம செக்ஷன் செலக்ட் பண்ணோம்ல, ஸோ செக்ஷன் செலக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஏரியா கிடச்சிது 1336. ஸோ அதுதான் நம்ம எழுதணும். ஸோ 36 எழுதும். அடுத்தது FY வேல்யூ 250, காமா M0ஓட வேல்யூ 1.1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 303.63. அதாவது எனக்கு லோடு வேல்யூ எவ்வளோ, 225. ஸோ அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது சேஃப். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹீல்டிங் முடிச்சாச்சு. அடுத்தது ரப்சருக்குமே பேஜ் நம்பர் 33ல் இருக்கும் சிங்கிள் ஆங்கிளுக்கு. ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ணுறோம். பீட்டா வேல்யூ, பீட்டாக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதை போன சம்மில் சால்வ் பண்ண மாதிரி பீட்டாக்கு சால்வ் பண்ணுறோம். A and C சப்ஸ்டியூட் பண்ணோம், AG0 சப்ஸ்டியூட் பண்ணோம், L1 - D0 - T/2 × T. ஸோ அதை சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி AG0க்கு ஒரு வேல்யூ வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவில் போடுறோம். Wங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் 75, Tங்கிறது திக்னஸ், FYங்கிறது என்னது 250, FUங்கிறது 410, BSங்கிறது ஸோ BS வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஃபார்முலா. BSோட ஃபார்முலா வந்து W + WI - T. Wங்கிறது 75, WIங்கிறது நமக்கு இங்கே 60. Wங்கிறது 75, WIங்கிறது இதுதான் 60 - T. திக்னஸ் வந்து நமக்கு 8 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால 127 வந்திருக்கு. அப்போ BS இருக்கிற இடத்துல 127. LWங்கிறது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 240. ஸோ அதனால 240ன்னு எழுதியிருக்கோம். ஸோ கண்டிஷன் படி நமக்கு இது வந்து இதை விட கம்மியாக இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ பீட்டா இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறோம். 225 விட இது அதிகமாக இருக்குது. அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து பிளாக் ஷியருக்கு வந்து பேஜ் நம்பர் 33ல் இருக்கும். ஸோ அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி AVG, AVN, ATG, ATN இதெல்லாமே ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலாவில் ரெண்டு ஃபார்முலாலையுமே சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஃபார்முலாவில் லீஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து 721 ஒன்று வந்திருக்கு, 337 ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் 337 தான் இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்ட்டு ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் TDBயை நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். 225 விட இது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது hence proved. Thank you.